Welcome back to Priya's Corner. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ண போறோம். அதாவது டொமேட்டோ சாஸ். பசங்க அடம் பிடிச்சாலும் டெய்லி சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் or டொமேட்டோ சாஸ் பண்ண போறோம். Without any preservatives, without any coloring, நேச்சுரலா ஹெல்தியான டொமேட்டோ கெச்சப் பண்ண போறோம். மோரோவர் இந்த மாதிரி சீசன் அண்ட் கொஞ்சம் சீப்பா இருக்கும்போது வாங்கிக்கிட்டீங்கன்னா அது நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் சிம்பிள் ப்ரொசீஜர் கூட கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும். பட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் சீசன் இருக்கும்போது வாங்கி வச்சு செய்யுங்க. ஏன்னா இது வந்து 3 months வரைக்கும் நீங்கள் நல்லா அப்படியே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா 3 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் அது ஆஸ் யூஷுவல் நம்ம வெளியில் வாங்குகிற சாஸ் மாதிரியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ கம் லெட்ஸ் மேக் ஹெல்தி அண்ட் நேச்சுரல் டொமேட்டோ கெச்சப் ஆர் டொமேட்டோ சாஸ். Ingredients for tomato ketchup or tomato sauce. Tomatoes 1 kg, chili powder around 1.5 tablespoon, salt, rock salt just a pinch or 2 pinches, 1/4 teaspoon, sugar or jaggery, any one of them, just about 100 grams, vinegar 2 tablespoons, தண்ணி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வாட்டர். இவ்வளவே தான் நம்மளுக்கு டொமேட்டோ கெச்சப் செய்ய வேண்டிய பொருட்கள். ஸோ தக்காளி சாஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு அரவுண்ட் 1 glass இல்லை 3/4 glass தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க இவ்வளோ தண்ணி இவ்வளோ ஊற்றி இதை வந்து விசிலில் வச்சு எடுத்துக்கலாம். விசிலில் வச்சு எடுத்தக்கப்புறம் அதோட ஸ்கின் பீல் பண்ணணும், அதை அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியை இப்படி க்ளீனாக வடித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த தக்காளியோட தோலை இப்படி ரிமூவ் பண்ணணும். நம்ம வேக போட்டுட்டு இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக எடுத்துகிட்டு இதை அரைச்சிட்டு இதில் வந்து சீட்ஸ் வரும் அரைச்சக்கப்புறம் அந்த சீட்ஸையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் ப்ரொசீஜர் தான் வந்து 2-3 ப்ரொசீஜராக இருக்கும். பட் வெரி சிம்பிள் தான். ஒன்ஸ் பண்ணக்கப்புறம் 3 monthsக்கு வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போதே மினிமம் ஒரு 1 kg அட்லீஸ்ட் பண்ணால் தான் அந்த எஃபர்ட்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இதை அரைச்சக்கப்புறம் திருப்பி ஃபில்டர் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த தக்காளியை எடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கின் பீல் பண்ணியாச்சு. பண்ணக்கப்புறம் இதில் அரைக்கிறதுக்கு எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணுறதையும் காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக் வெசல் நான் இப்போ குக்கரில் ஏன் பண்ணுறேன்னா அது திக்காக இருக்கும், அதனால் அதில் பண்ணுறேன். அதில் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக தட்டணும். இது தூக்கி தட்டினா இப்போ ஓவராக சவுண்டு கேட்கும். அது தட்டினீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி வடிகட்டி வந்துடும். அந்த தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் தனியாக சூப் மாதிரி இமீடியட்டாக குடிச்சிடலாம். நம்ம அங்கே ஃபஸ்ட்டே எடுத்து வச்ச தண்ணியை. மற்றபடி இதை உரிச்சக்கப்புறம் அந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணலாம். உரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தண்ணியை ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது சுண்டுறதுக்கு டைம் ஆகும். அந்த இது கொதித்து வந்து ரொம்ப நேரமாக கொதிக்கணும். அப்போ தான் வந்து இது சாஸ் வந்து ரீட்டெயின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் இதில் வந்து எண்ணெய்லாம் இல்லாததுனால திக் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பிளில் நம்ம இப்போ கொதிக்க விட போகிறத எண்ணெய் நெய் எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால ஒரு திக் பாத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆனால் போதும். இப்போது எடுத்துடலாம். பாருங்கள் இதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். வச்ச உடனே இது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா லைட்டாக அந்த ஸ்மெல்லாம் ரா ஸ்மெல்லாம் போக ஆரம்பிக்கும். இப்படி போக ஆரம்பிக்கும்போது
ரொம்ப கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் உப்பு. சும்மா அது ஒரு அந்த கசப்பு இருந்தால் போகிறதுக்காக தான், ஒரு ஸ்லைட் டேஸ்ட். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன். இது வந்து நான் காஷ்மீரி பவுடர் போடுறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் கலர்ஸ் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு காஷ்மீரி பவுடர் போட்டிங்கனாலே நேச்சுரலாகவே இன்னும் கொஞ்சம் ரெட் என்ஹான்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த தக்காளி பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ், ரொம்ப நல்லா இருக்குது, கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டே அது கலர் வந்துடும். இருந்தாலும் இந்த காஷ்மீரி மிர்ச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக கலர் வரும். இது வந்து அரவுண்ட் 20-25 மினிட்ஸ் இந்த மாதிரி சிம்மில் அப்படியே அப்பப்போ கலந்து விட்டு இது பண்ணிகிட்டே இருக்கணும். உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போகட்டும். அந்த ஒரு 5-10 மினிட்ஸில் ஜஸ்ட் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக தான். அது போனதுக்கப்புறம் திருப்பி சர்க்கரை ஆட் பண்ணலாம். ஏன்னா சர்க்கரை ஆட் பண்ணோன்னா ஆக்சுவலாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் தின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை திருப்பி திக் பண்ண ஆரம்பிக்கணும். திக்கனிங் ப்ராசஸ் தான் இருக்கிறதுலே டிடிஎஸ் ப்ராசஸ். மற்றபடி வேக வச்சு அரைச்சி எடுக்கிறது கூட ஈஸி தான் தக்காளி. ஆனால் இந்த திக்கனிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக கூட நின்று பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன். சர்க்கரை இல்லைன்னா வெல்லம். ஆனால் இதில் ப்ரிஃபரபிளி சர்க்கரை நல்லாயிருக்கும் இந்த சாஸ்க்கு செய்கிறதுக்கு. அப்படி இல்லை வெள்ளை சுகர் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வெல்லம் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மிளகா ஸ்மெல் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இப்போ வந்து நான் சொன்ன சர்க்கரை ஆட் பண்ணுறோம். 100 கிராமுக்கு கம்மி தான் இருக்குது. ஒரு 50 கிராம் இருக்காமா? ஒரு 50 கிராம் 75 கிராம். ஸோ இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஆட் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமும் இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக் ஆகிடுச்சு. அதனால் இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி எகிரும். அந்த பாயிலிங் ஸ்டேட்டஸ் வரும்போது அது ரொம்ப எகிரும். இது ஃபைனலாக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு சாஸு. டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் சொன்ன மாதிரி சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா கூட குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்கும். அந்த சுகரும் நீங்கள் அந்த வினிகர் எல்லாம் ஆட் பண்ணும்போது அது அந்த காரம் அடித்து லைட்டாக ஸ்பைசி டிஞ்சோட நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டொமேட்டோஸ் ஆஸ் வெல். ஒரு வாட்டி பண்ணும்போது அது நெக்ஸ்ட் டைம் எந்த அளவுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். வினிகர் ஆட் பண்ண உடனே இறக்கி இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹோம் மேட் டொமேட்டோ சாஸ் ரெடி.